வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கிராமர் பார்த்துட்ருக்கோம். கிராமரில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து சென்டென்ஸ் பார்த்தோம், அப்புறம் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்த்தோம். இன்றைக்கி வந்து நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் உள்ள டென்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ்னால் இப்போ டென்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் ப்ரெசண்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர் இது மூணுலேயும் சேர்த்து 12 டென்ஸ் வரும். இதில் முதல் எடுத்ததும் நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் உள்ள 4 டென்ஸையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த 4 டென்ஸ் என்னென்னா சிம்பிள் ப்ரெசன்ட் அண்ட் ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அண்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இது 4யும் இப்போ பார்க்கலாம். அதோட ரூல்ஸு, அது எங்கே யூஸ் ஆகுது, அது எப்படி அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து அதனோட ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது, ஒரு சப்ஜெக்ட் வரும், வெர்போட வெர்பு அல்லது வெர்பு, அதாவது தேவையான இடத்துல வெர்பு மட்டும் ஒரு பேஸ் வெர்பு மட்டும் வரும். அந்த பேஸ் வெர்போட எஸ்இஎஸ் தேவையான இடத்துல வரும். எல்லா இடத்துலையும் வராது, ஒரு சில இடத்துக்கு தேவைப்படும், ஒரு சில இடத்துக்கு தேவைப்படாது. அது எங்கேங்கிறதையும் நான் அடுத்து சொல்கிறேன். அதே மாதிரி நெகட்டிவ் சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் டூ அல்லது டஸ் சேர்ந்து வரும். அந்த டஸ் டூ அல்லது டஸ் போட்டு அதோட நாட்டு என்ஓடி நாட்டு வந்துட்டு, அதாவது நெகட்டிவை மென்ஷன் பண்ணுறதுக்காக நாட்டு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் பேஸ் வெர்பு ப்ளஸ் வந்து ஆப்ஜெக்ட். அதே மாதிரி கொஸ்டின் கேட்குற மாதிரி, அதாவது இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படிங்கிறது டூ அல்லது டஸ் வந்து ஃபஸ்ட்டில் வந்து சப்ஜெக்ட் முன்னாடி வரும், அப்புறம் வந்து சப்ஜெக்ட் வரும், அடுத்தது வெர்பு, அடுத்தது வந்து ஆப்ஜெக்ட். ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் இதனோட ஸ்ட்ரக்சர் அமைஞ்சிருக்கும். ஸோ இதை நம்ம பார்த்துடலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரூல்ஸ், முதல் ரூல்ஸ் வந்து இப்போ இந்த ஐ, யூ, வி, தே இந்த மாதிரி வரும்போது பேஸ் வெர்ப் மட்டும்தான் வரும். பேஸ் வெர்ப் அப்படிங்கிறது ப்ளே அப்படிங்கிறது பேஸ் வெர்பு சேஞ்ச் ஆகாமல் அப்படியே வரும். அப்போ ஐ ப்ளே ஃபுட்பால், ஏன்னா இந்த ரூல்ஸில் நம்ம சொல்லியிருக்கோம் எஸ்இஎஸ் வரும்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இதுக்கு எங்கே சார் வரல, ஐக்கு வரலையே அப்படின்னா அதுதான் ரூல். ஐ, யூ, வி, தே இதுக்கு வந்து இந்த ரூலில் வந்து எஸ் வராது. ஸோ அடுத்து ஹீ, சி, இட்டு இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எஸ்ஓ அல்லது இஎஸ்ஓ தேவைப்படுற அந்த வெர்புக்கு தகுந்த மாதிரி அந்த எஸ்ஓ அல்லது இஎஸ்ஓ சேர்ந்து வரும். ஸோ இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹீ பிளேஸ் ஃபுட்பால். அப்போ ப்ளே அப்படிங்க அங்கேயும் ப்ளே வந்துச்சு, ஆனால் அங்கே ப்ளேக்கு ஐ வரும்போது ப்ளே தான் வந்துச்சு. இங்கே ஹீ வரும்போது பாருங்கள் பிளேஸ் ஃபுட்பால். அதே மாதிரி சி, வாட்சுங்கிறது அதாவது இங்கே வந்து இஎஸ் சேர்ந்து வருது பாருங்கள், அதாவது எஸ் வராமல் வாட்சஸ் அப்படிங்கும்போது இஎஸ் சேர்ந்து வருது. நார்மலாக வாட்ச் தான் வந்து வெர்பு, பேஸ் வெர்பு, அந்த பேஸ் வெர்புக்கு இஎஸ் சேர்ந்து வாட்சஸ் அப்படின்னு வருது. ஸோ இது வந்து இஎஸ்ஸும் எஸ்ஸுங்கிறது அந்த வெர்பை பொறுத்து மாறும். ஆனால் எஸ்ஸோ இஎஸ்ஓ போடணுமா போடக்கூடாதாங்கிறது அந்த ஐ, யூ, வி, தே அல்லது ஹீ, சி, இட் இதை பொறுத்து வரும். அது தேர்ட் பர்சன் சிங்கிள் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஸோ அது மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த டூ, அதாவது டூவை வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஐ, யூ, வி, தே அண்டு டஸ்ஸை வந்து ஹீ, சி, இட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதாவது நெகட்டிவ் சென்டென்ஸில் ஐ, யூ, வி, தேக்கு டூவை யூஸ் பண்ணுவோம், டூ நாட் அப்படின்னு போடுவோம். அந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், ஐ டூ நாட் லைக் காஃபி. ஹீ வரும்போது டஸ் நாட் வரும், ஹீ டஸ் நாட் ப்ளே கிரிக்கெட். அதே மாதிரி சி வந்தாலும் சி டஸ் நாட் ப்ளே கிரிக்கெட் அப்படி தான் வரும். ஸோ அப்போ டஸ் சி சிங் வெல் இது வந்து இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ். டஸ் சி சிங் வெல் அப்படிங்கிறது இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ். அதுக்கும் நம்ம எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். ஸோ இதனோட யூசேஜ் எங்கே வரும்னா ஒரு ஜென்ரல் ஃபேக்ட்டு, அது ஜென்ரல் ஃபேக்ட் அப்படிங்கிறது ஒரு நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அல்லது வந்து ஒரு உண்மை. அதாவது ஏதோ உண்மைனா ஒரு சன் வந்து சூரியன் வந்து கிழக்க உதிக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு உண்மை நிகழ்வு, அதை வந்து யாராலையும் மாற்ற முடியாது. ஸோ இந்த மாதிரி மாற்ற முடியாதது. அடுத்தது நம்ம ரொட்டீனாக இப்போ காலையில் எழுந்துச்சி பல் விளக்குறோம், நம்ம சாப்பிட்றோம், தினமும் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு ரொட்டீன் பழக்க வழக்கங்கள். இந்த மாதிரி வரக்கூடியதெல்லாம் அங்கே வந்து இந்த நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வரும். அதே மாதிரி ஒரு ஃபிக்ஸட், ஒரு ட்ரெயின் வந்து இத்தனை மணிக்கு கிளம்பும், ஒரு பஸ் வந்து இத்தனை மணிக்கு கிளம்பும், ஃப்ளைட் இத்தனை மணிக்கு கிளம்பும், இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு சிம்பிள் ப்ரெசண்ட்டில் வரக்கூடியது. அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை பொறுத்த வரைக்கும் அதனோட ஃபார்முலா என்னென்னா சப்ஜெக்ட்டு ஆம், இஸ், ஆர், அடுத்தது வந்து வெர்போடு சேர்ந்து ஐஎன்ஜி வரும், அடுத்தது வந்து ஆப்ஜெக்ட் வந்துடும். ஸோ இதில் வந்து எல்லாத்துக்குமே இந்த ஐஎன்ஜி அப்படிங்கிறது, இந்த வெர்போடு சேர்ந்து ஐஎன்ஜிங்கிறது கண்டிப்பாக இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸில் கம்பல்சரியாக எல்லாத்துக்குமே வரும். அதே மாதிரி ஆமிஸ் ஆர் அப்படிங்கிறது எதுக்கு வரணும் அப்படிங்கிறதையும் நம்ம ரூலில் பார்த்துடலாம். ஸோ இப்போ ஆமிஸ் ஆர் எங்கே வரும் அப்படிங்கிறத பார்த்திங்க. இப்போ ஐயை பொறுத்த வரைக்கும் ஆம் வரும். அடுத்து ஈஸ் வந்து ஹீ, சி, இட்டுக்கு ஈஸ் வரும். வி, தே இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆம் வந்துடும். ஆர் வந்து யூ, வி, தேக்கெல்லாம் வந்துடும். ஆம் வந்து ஐக்கு வந்துடும்.
இது மாதிரி எக்ஸாம்பிள் பாருங்கள், ஐ ஆம் ரீடிங் ஏ புக். இங்கே வந்து பாருங்கள் ஐ வரதால் ஆம் வருது. ஆம் வந்து ஐக்கு மட்டும்தான் மேக்ஸிமம் வரும், வேறு எதுக்கும் வராது. பட் சி, ஈஸ், சி, ஹீ, சி இது மாதிரி வரும்போது ஹீ, சி, இட் வரும்போது ஈஸ் வந்துடும். ஹீ வந்தாலும் சரி, சி வந்தாலும் சரி, இட் வந்தாலும் சரி. இட் இஸ் வாட்சிங் டிவி, சி இஸ் வாட்சிங் டிவி, ஹீ இஸ் வாட்சிங் டிவி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தே வரும்போது ஆர் வந்துடும். ஏன்னா ப்ளூரல் ஃபார்ம் போகும்போது ப்ளூரலுக்கு வந்து ஆர் வந்துடும். தே ஆர் பிளேயிங் கிரிக்கெட். அதே மாதிரி இங்கே ஐஎன்ஜி சேர்ந்து வருது பாருங்கள், வாட்ச், ப்ளே, ரீடு. இதுக்கெல்லாம் ஐஎன்ஜி சேர்த்து வரும்போது ரீடிங், வாட்சிங், பிளேயிங் மாறிடு இல்லையா. ஸோ இதுதான் அடுத்த ரூல். பார்த்திங்கன்னா வெர்போட ஐஎன்ஜி கண்டினியூஸ் ஃபார்ம், இது கம்பல்சரி. ஹீ இஸ் ரைட்டிங் எ லெட்டர். ஏன்னா இங்கே ஐஎன்ஜிங்கிறது கம்பல்சரி தான், எல்லாத்துக்குமே கம்பல்சரி தான். இதனோட யூஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் வந்து நடந்துகிட்ருக்கு அப்படின்னா அது வந்து இப்போ ரைட் நவ், இப்போ கரண்ட்டில் வந்து நடந்துகிட்ருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ். அதாவது தொடர்ந்து ஒரு நிகழ்வு நடந்துகிட்ருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன், டெம்பரரியாக ஒரு சுச்சுவேஷன், அதாவது ஐ ஆம் ஸ்டேயிங் அட் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹவுஸ் திஸ் வீக் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இந்த வாரம் என்னோடய ஃப்ரெண்டோட வீட்டில் தங்கியிருக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இது வந்து ஒரு டெம்பரரி சுச்சுவேஷன். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு இருக்கணும். ஃப்யூச்சர் பிளானு, நான் வந்து பின்னால் வந்து அந்த இடத்த வந்து விசிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. விசிட் பண்ணிகிட்ருப்பேன் அப்படின்னு சொல்கிறது அது ஒரு ஃப்யூச்சர் பிளானில் வரக்கூடிய ஒரு டென்ஸும் இந்த டென்ஸ் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் அதனோட ஃபார்முலா என்னென்னா சப்ஜெக்ட்டு ப்ளஸ் வந்து ஹேஸ் அல்லது ஹேவ் ப்ளஸ் வந்து வெர்போட தேர்ட் ஃபார்ம். வெர்போட தேர்ட் ஃபார்ம் பேஸ் ஃபார்ம்லேருந்து வெர்போட தேர்ட் ஃபார்முக்கு போயிடும். இங்கே பேஸ் ஃபார்ம் போட்டக்கூடாது. ஏன்னா ஃபஸ்ட்டு ரெண்டுக்கும் வெர்போட ஃபஸ்ட்டு ஃபார்ம்லேருந்து நம்ம வந்து கொடுத்தோம். இங்கே வந்து தேர்ட் ஃபார்முக்கு மாற்றிக்கணும். நீங்கள் தேர்ட் ஃபார்ம் மாற்றுறது எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு ரைட் இருக்குது அப்படின்னா ரைட்டோட செகண்ட் ஃபார்ம் வந்து ரோட்டு, ரிட்டன் அப்படிங்கிறது தேர்ட் ஃபார்ம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு வெர்புக்கும் அதனோட சேஞ்சஸ் இருக்கும். அந்த வெர்பை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. அது உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி எடுத்து நான் அதில் வந்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக போட்டாலும் சரி, உள்ள கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கே வந்து நான் ரிப்ளை பண்ணாலும் பண்ணுறேன். அதே மாதிரி இதில் வந்து நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஹேஸ், ஹேவோட சேர்ந்து நாட் வந்துடும். அடுத்து வந்து ஒரு வெர்பு தேர்ட் ஃபார்ம் தான். இது எல்லாத்துக்குமே வெர்பு தேர்ட் ஃபார்ம் தான். அடுத்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட் வந்துடும். அதே மாதிரி இன்ட்ரோகேட்டிவ், அதாவது கொஸ்டின் கேட்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ் அப்படிங்கும்போது ஹேஸ், ஹேவ் ஸ்டார்டிங்கில் வந்துடும். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட்டு, அதுக்கப்புறம் வெர்போட தேர்ட் ஃபார்மு, அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட். ஸோ ப்ளஸ் வந்து ஆப்ஜெக்டோட அட்ஜெக்டிவ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரலாம். அட்வெர்போ, அட்ஜெக்டிவோ ஏதோ ஒன்று அடுத்தடுத்துக்குள்ளே வரலாம். ஸோ அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதனோட ரூல்ஸ் பார்த்திங்கன்னா ஹேஸ் எதுக்கு வரும் அப்படின்னா ஹீ, சி, இட்டுக்கு இதுக்கு வந்து ஹேஸ் வரும். ஐ, யூ, வி, தே இதுக்கெல்லாம் வந்து ஹேவ் வரும். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ செக் பண்ணி பாருங்கள். சில எக்ஸசைஸும் நீங்கள் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச சென்டென்ஸை மேக் பண்ணி பாருங்கள். இல்லைனா ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து இந்த ப்ரெசன்ட் டென்ஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு இது ஐடென்டிஃபை ஆகுதா அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி இதுக்கான எக்ஸாம்பிள், அதாவது இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம். சி ஹேஸ் ஃபினிஷ்டு ஹெர் ஹோம்ஒர்க். அவளோட ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டு இருந்தா அப்படிங்கிற மாதிரி. அதே பார்த்திங்கன்னா ஐ ஹாவ் விசிட்டட் தட் பிளேஸ் பிஃபோர். அந்த பிளேஸை நான் ஏற்கனவே விசிட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதான். ஸோ இப்போ இந்த இடத்துல அந்த டைமை மென்ஷன் பண்ணல, என்னைக்கு பார்த்தோம் அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணல. அது மென்ஷன் பண்ணாமல் வரும்போது ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் அது வந்துடும். ஸோ இதுவே அந்த டைமை மென்ஷன் பண்ணும்போது அது பாஸ்ட்டில் மாறிடும். ஸோ அதுதான் அந்த இடத்த வந்து இங்கே மென்ஷன் பண்ணலை. மென்ஷன் பண்ணாதால் இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் இருக்குது. அதே மாதிரி இதனோட தேர்டு ஃபார்ம் அப்படிங்கும்போது ஹீ ஹேஸ் ரிட்டன் ஏ புக். அது வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா தேர்டு ஃபார்ம் வந்து இந்த ஒவ்வொரு வெர்பை பொறுத்து, அது வெர்போட இதை பொறுத்து, அதனோட சுச்சுவேஷனை பொறுத்து கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை மாற்றிக்கலாம். இது எங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் வித் ப்ரெசன்ட் எஃபெக்ட். அது ஆக்ஷன், ஒரு ஆக்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும், ஆனால் ப்ரெசன்ட் எஃபெக்டோட, அதாவது இப்போ உள்ள நிலைக்கு அது வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும் அப்படின்றாங்க. ஐ ஹாவ் லாஸ்ட் மை கீஸ். என்னோடய கீயை நான் தொலைச்சிட்டேன் அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. ஸோ அது ஒன்று. அதாவது ஆக்ஷன் ஹேப்பனிங் அட் அன்ஸ்பெசிஃபைட் டைம். இது ஏற்கனவே நான் முன்னாடியே சொன்னேன். அந்த டைமை வந்து ஸ்பெசிஃபை பண்ணாமல் ஒரு வேலை முடிஞ்சிருந்தால் அந்த வேலையை வந்து இங்கே வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சி ஹாஸ் விசிட்டட் லண்டன். லண்டனுக்கு அவர் போயிருந்தாங்க. ஆனால் பட் என்னென்னா அது வந்து ஸ்பெசிஃபைட் டைம், எப்போ போனாங்க அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணல. ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்க, அது வந்து அன்ஸ்பெசிஃபைட் டைமுங்கிறதால அது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் வந்து பார்த்திங்கன்னா வெர்போட தேர்டு ஃபார்ம் வரும். இங்கே வந்து வெர்போட ஃபஸ்ட் ஃபார்ம் வரும். இதனோட ஃபார்முலா என்னென்னா சப்ஜெக்ட்டு
அதோட ஹேஸ் அல்லது ஹேஸ் பீன் இல்லைனா ஹேவ் பீன் வரும். ப்ளஸ் வந்து வெர்போட ஃபஸ்ட்டு ஃபார்ம், அதாவது பேஸ் ஃபார்மோட ஐஎன்ஜி சேர்ந்து வந்துடும். ஸோ இங்கே ப்ளஸ் வந்து ஆப்ஜெக்ட் வந்துடும். நெகட்டிவ் பார்த்திங்கன்னா அப்படியே, அதாவது வெர்போட பேஸ் ஃபார்ம் சேஞ்ச் ஆகாது, ஐஎன்ஜி சேஞ்ச் ஆகாது. ஆனால் அதோட ஹேஸ் அல்லது ஹேஸ் அல்லது ஹேவோட நாட் சேர்ந்து அதுக்கப்புறம் பீன் வந்துடும். இந்த ஹேவ் அடுத்து பீனுக்கு மிடில் நாட் வந்துடும். ஸோ இந்த மாதிரி வரக்கூடியது தான் இந்த நெகட்டிவ், இதில் வரக்கூடிய நெகட்டிவ் சென்டென்ஸு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்கக்கூடிய இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸில் பார்த்திங்கன்னா ஹேஸ் அல்லது ஹேவ் பீன் அப்படிங்கிறது, ஹேஸ் அல்லது ஹேவ் அப்படிங்கிறது முன்னாடி வந்துடும், சப்ஜெக்ட் வரும், அதுக்கப்புறம் பீன் வரும். ஹேஸ் போட்டு சப்ஜெக்ட் போட்டு அதுக்கப்புறம் பீன் போட்டு அதுக்கப்புறம் ப்ளஸ் வந்து வெர்போட ஃபர்ஸ்ட் பேஸ் ஃபார்ம் ப்ளஸ் ஐஎன்ஜி, அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட், அதுக்கப்புறம் வந்து ஆப்ஜெக்டிவ் இந்த மாதிரி அட்வெர்ப் இந்த மாதிரி சேர்ந்து வரும். ஸோ இதுக்கான ரூல்ஸ் வரும்போது ஹீ சி இட்டு இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஹேஸ் பீன் வந்துடும். ஐயூவி தே இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹேவ் பீன் வந்துடும். ஸோ இதுதான் இந்த ஃபார்முலாவை நீங்கள் கரெக்டாக மைண்டில் வச்சுட்டிங்கனாலே உங்களுக்கு இதில் வந்து எந்த டிஃபிகல்ட்டியும் உங்களுக்கு இருக்காது. ஈஸியாக வந்து இந்த ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே எல்லாத்தையும் நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. திரும்ப எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு அழகாக வந்து இது கிடைக்கும். ஸோ அது மாதிரி வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வரும் அப்படிங்கிறது இதில் வந்து கம்பல்சரி, ஐஎன்ஜி சேர்ந்து தான் வரும். அதே மாதிரி இது எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஒரு ஆக்ஷன் வந்து ஏற்கனவே அதாவது பாஸ்ட் டென்ஸ்லேயே முடிஞ்சு இப்போ வரைக்கும் பாஸ்ட் டென்ஸில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் அது கண்டினியூ ஆகிருக்கு அப்படின்னா அது வந்து இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் வரும். ஸோ இதுக்கு வந்து ஐ ஹாவ் பீன் லிவிங் இன் திஸ் சிட்டி ஃபார் 10 years. நான் இந்த சிட்டியில் வந்து ஒரு 10 வருஷமாக வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படிங்கிறத அவன் சொல்கிறாங்க. ஏன்னா பாஸ்ட்லேயும் இருக்குது, ஏன்னா 10 வருஷங்கிறது பாஸ்ட்டு. ஸோ அப்போ இப்போவும் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. அதே மாதிரி இப்போ ஸ்பெசிஃபிக் டியூரேஷனில் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸ்பெசிஃபிக் டியூரேஷனில் ஒரு ஆக்ஷன் வந்து நடந்துகிட்ருக்கு அப்படின்னா ஷி ஹாஸ் பீன் ஒர்க்கிங் சின்ஸ் 8 AM. இப்போ 8 மணி வரைக்கும், அதாவது சின்ஸ் 8 மணிலேருந்து இப்போ வரைக்கும் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது தான். அப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இதில் வந்துடும். ஸோ இதை வந்து ஒரு நம்ம சம்மரியாக அந்த டேபிளில் வந்து நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னா சிம்பிள் ப்ரெசண்ட்டை பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட்டு வெர்போட சேர்ந்து அதை தேவைப்படுற இடத்துல மட்டும், அதாவது இந்த ஹீ சி இட் இந்த மாதிரி வரும்போது அதுக்கு மட்டும் எஸ்ஓ இஎஸ்ஓ சேர்ந்து வரும். அடுத்தது ஆப்ஜெக்ட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸை பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட்டு ஆமிஸ் ஆர் ப்ளஸ் வெர்ப் ஐஎன்ஜி ப்ளஸ் ஆப்ஜெக்ட். வெர்புக்கு வந்து பேஸ் ஃபார்ம் வந்துடும். அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட்டு ஹேஸ் ஆர் ஹேவ், அடுத்தது வந்து வெர்போட தேர்ட் ஃபார்ம் அண்ட் ஆப்ஜெக்ட்டு. அடுத்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட்டு வெர்போட அதாவது ஹேஸ் ஆர் ஹேவ் பீன் ப்ளஸ் வந்து வெர்போட ஃபஸ்ட்டு ஃபார்ம் அண்ட் ஐஎன்ஜி, அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட். ஸோ இதுதான். ஸோ இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அழகாக வந்து நீங்கள் இதை வச்சு புரிஞ்சுட்டு ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணி பாருங்கள், அல்லது நீங்களே எக்ஸசைஸ் வந்து ரெடி பண்ணி பாருங்கள். நியூஸ் பேப்பரில் சம் செக் பண்ணுங்கள். ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஒரு கீவேர்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு எக்ஸாம்பிள் வேணும்னா ஆனால் இதில் வந்து ஆட் பண்ணுறேன் நண்பர்களே. தேங்க்யூ. இந்த விஷயம் வந்து இந்த கிராமரை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்கள வந்து பார்க்க வச்சு அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அதில் வந்து உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதோடு சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்ப நன்றி, மிக்க நன்றி நண்பர்களே. தேங்க்யூ.